எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஏப்ரல் 2 உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினம். நான் டாக்டர் ஆவுடையப்பன், ப்ரொஃபஸர் மனநலப் பிரிவு, மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. இன்னைக்கு இந்த ஆட்டிசத்தை பற்றின ஒரு விழிப்புணர்வை உருவாக்குறதுக்காக என்னோட டாக்டர் கிருத்திகா இணைஞ்சிருக்காங்க. டாக்டர் கிருத்திகா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் கிருத்திகா, குழந்தைகள் மனநல மருத்துவர். இங்கே மகாத்மா காந்தி மருத்துவமனையில் மனநலத்துறையில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கேன். நாங்கள் இன்றைக்கி எதுக்காக இணைஞ்சிருக்கோம் அப்படின்னா, இந்த ஆட்டிசம் விழிப்புணர்வு நாளில் உங்களுக்கு இருக்க கொஷின்ஸ், ஆட்டிசம் பற்றிய விழிப்புணர்வு உங்களுக்கு ஏற்படுத்தலான்னு வந்திருக்கோம். இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்குற முதல் கேள்வி, ஆட்டிசம் அப்படின்னா என்ன? அதுக்கு உங்களை பற்றின விளக்கம் என்ன? ஓகே. ஸோ இப்போ ஆட்டிசம் அப்படிங்கிறது வந்து விழிப்புணர்வு முன்னாடியோட கொஞ்சம் இப்போ இந்த மீடியா மூலமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஆட்டிசம் அப்படின்னா என்னென்னா, அது வந்து ஒரு வளர்ச்சி சார்ந்த குறைபாடு. இப்போ ஒரு குழந்தைங்களுக்கு மூளை வளர்ச்சி ஏற்படும் போது அவங்க வந்து ஒவ்வொரு டைம் பீரியடில் ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்ப்போம். உதாரணத்துக்கு 3 மாதத்தில் தலை நிற்கணும், அதுக்கப்புறம் 1 வயசில் நடப்பாங்க, 9 மாதத்தில் வந்து முகத்தை பார்த்து சிரிப்பாங்க, அதுக்கப்புறமா ஒவ்வொரு வார்த்தைகள் பேசுவாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்ப்போம். அந்த மாதிரி ஸோ பிரெயின் டெவலப்மெண்ட் மூளை வளர்ச்சி ஆகும்போது இந்த மாதிரி நடக்கணும். ஆனால் ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு இந்த நரம்பு கனெக்ஷன்ஸ், மூளையில் இருக்க நரம்பு கனெக்ஷன்ஸில் ஏற்படுற மாற்றங்கள்னால அவங்களுக்கு மற்றவங்களுக்கு கூட கம்யூனிகேட் பண்ணுறது, பேசுகிறது, பழகிறது, இதிலெல்லாம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் குறைபாடு இருக்கும். இதை தான் நம்ம ஆட்டிசம் அப்படிங்கன்னு சொல்கிறோம். இப்போ ஆட்டிசம் அப்படின்றது நீங்கள் மூளை வளர்ச்சி குறைபாடுன்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த குழந்தைகளுக்கு வந்து நார்மலான மூளை வளர்ச்சி இருக்காதா? ஓகே. ஸோ நார்மலான மூளை வளர்ச்சி குறைபாடோ இல்லை வளர்ச்சி குறைபாடில் வந்து நிறையா வேறு கண்டிஷன்ஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இந்த குழந்தைங்களுக்கு என்ன இருக்குன்னா, பேசுகிறதுலையும் பழகுறதுல மட்டும்தான் வந்து குறைபாடு இருக்கும். மற்ற அதேபடி வந்து நடக்கிறதுல, உட்கார்றதுல, ஓடுறதுல அந்த மைல்ஸ்டோன்ஸ் மோட்டார் மைல்ஸ்டோன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ மோட்டார் மைல்ஸ்டோன்ஸில் மோஸ்ட்லி எந்த டிஃபெக்ட்டும் இருக்காது. இந்த ஸ்பீச் அண்ட் சோஷியல் மைல்ஸ்டோன்ஸ் சொல்கிறோம். ஸ்பீச் அண்ட் சோஷியல் மைல்ஸ்டோன்ஸ்னால் மற்றவங்க கூட பேசுறதுனா வந்து வாயில் பேசுகிறது மட்டுங்கிறது கிடையாது. செய்கை மூலமாக கம்யூனிகேட் பண்ணுறது, மற்றவங்கள பார்க்குறது, பழகிறது, இதில் மட்டும் டிஃபெக்ட்ஸ் இருக்கும்போது தான் நம்ம வந்து இது ஆட்டிசம் அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ வந்து மூளை வளர்ச்சியே கம்மி அப்படிங்கிறது வேறு, ஆட்டிசம் குறைபாடு அப்படிங்கிறது வேறு. ஸோ அப்போ ஆட்டிசம் குழந்தைகளில் சில குழந்தைகளுக்கு வந்து இயற்கையான மூளை வளர்ச்சியும் இருக்கும், மற்ற விஷயங்களை அவங்களால செய்ய முடியும். மற்ற விஷயங்கள் அவங்களால செய்ய முடியும். எல்லா குழந்தைங்களுக்கும் ஆட்டிசம், சில குழந்தைங்களுக்கு ஆட்டிசம் மட்டும்தான் இருக்கும், சில குழந்தைங்களுக்கு தான் ஆட்டிசமோட சேர்ந்து இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி மற்ற மூளை வளர்ச்சி குறைபாடும் சேர்ந்து இருக்கலாம். சரி, இப்போ வந்து ஆட்டிசம்னு சொல்கிறீங்க. இப்போ ஆட்டிசம் அப்படின்றது ஒரு நோய் இல்லை, அதில் வந்து பல நோய்கள் கலந்து இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். இப்போ வந்து என்னென்னா, ஆட்டிசம் சார்ந்த குறைபாடுகள் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி என்னென்னா, ஸோ அது வந்து ஒரு சிங்கிள் குறைபாடு ஆட்டிசம் அப்படிங்கிறது இல்லை. அதில் அந்த ரிலேட்டட் குறைபாடு எல்லாத்தையுமே சேர்த்து தான் நம்ம வந்து ஒரு ஆட்டிசம் சார்ந்த குறைபாடுகள் அப்படிங்கிற டேர்ம் தான் இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கு. சரி, இப்போ இந்த குறைபாடுகள் இருக்குது அப்படின்னா இதில் என்னென்ன அறிகுறிகள் இருக்கும்? என்ன மாதிரி வந்து இருந்தால் நம்ம இதை கண்டுபிடிக்கலாம்? ஓகே. ஸோ இப்போ ஆட்டிசம் குறைபாடுகள் மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வர கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்னா, குழந்தைங்க வந்து அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி பேச மாட்டேங்கிறாங்க. இதே வந்து இந்த வயசில் இருக்க மற்ற குழந்தைங்க வந்து பேசுகிறாங்க, இந்த வயசுக்கு வந்து இந்த குழந்தைங்க என்ன பேசணும்னு எதிர்பார்க்குறோமோ அதை வந்து பேச மாட்டேங்கிறாங்க. ஸோ ஸ்பீச் டிலே தான் வந்து ஃபஸ்ட்டு நிறைய பேர் வந்து நோட் பண்ணுறது. ஓகே, ஸ்பீச் டிலேவை தாண்டி ஓகே, குழந்தைங்க வந்து பேசலைன்னா கூட சில குழந்தைங்க வந்து செய்கை மூலமாக எல்லாத்தையும் காட்டுவாங்க. ஓகே, என்னால் பேச முடியல அப்படிங்கும்போது கை மூலமாக எனக்கு இது வேணும்னு கையை காட்டி காமிக்கிறது, இல்லை செய்கை மூலமாக கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த செய்கை மூலமாக கம்யூனிகேட் பண்ணுறதுமே வந்து அவங்களுக்கு டிஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பேசும்போது ஐ கான்டாக்ட், கண்ணை பார்த்து பேசுகிறது அவங்களுக்கு வந்து கடினமாக இருக்கும். அவங்க கண்ணை பார்த்து பேச மாட்டாங்க, கூப்பிட்டா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் மற்ற சவுண்ட்ஸுக்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களோட பேரை சொல்லி நான் கூப்பிட்றேன், ஸோ அவங்க பேரை சொல்லி கூப்பிடும்போது அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் வந்து ஒரு டாட்டா பை பை சொன்னால் அவங்களால திரும்பவுமே வந்து அதை பார்த்து எங்களால் வந்து கையை அசைச்சு அவங்களுக்கு சொல்ல முடிய மாட்டேங்குது. மோஸ்ட்லி வந்து தனிமையிலேயே இருக்காங்க.
சேர்ந்து பழக மாட்டேங்கிறாங்க, சேர்ந்து விளையாட மாட்டேங்கிறாங்க. அந்த வயசுல மத்த குழந்தைங்கலாம் சேர்ந்து விளையாடுறாங்க அப்படின்னு சொன்னா, இவங்க வந்து அவங்களோட சேர்ந்து விளையாட மாட்டேங்கிறாங்க. தனியா விளையாடுறதுக்கு, தனிமையில விளையாடுறதுக்கு தான் ரொம்ப ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ வேற யார் மேலயும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாவும் இருக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே அப்பா, அம்மா அப்படின்னு அஃபெக்ஷனேட்டா வந்து காமிக்கிறதோ, ஏதாவது வந்து அவங்க பண்ணுனத வந்து இன்ட்ரெஸ்ட்டா எடுத்துட்டு வந்து காமிக்கிறதுக்கு, அதுலலாம் வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட்டா இருக்க மாட்டேங்கிறாங்க. அதுவும் இன்னொரு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ரிப்பீட்டடா வந்து சொன்னதையே திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்றாங்க. இல்லன்னா திரும்ப திரும்ப கை செய்கையே காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ சொல்ற வார்த்தையே திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இல்லன்னா கையில வந்து இந்த ஹேண்ட் ஃப்ளாப்பிங் இல்லன்னா ஃபிங்கர் மூவ்மெண்ட்ஸ் அந்த மாதிரி சொல்லுவோம். கையில வந்து ஏதாவது ஒரு மோட்டார் மூவ்மெண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அறிகுறிகளோட தான் வந்து மோஸ்ட்லி நம்மகிட்ட பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வருவாங்க. இப்போ நான் நெறைய பேர் வந்து சில பேர் சொல்றாங்க, ஆட்டிசம் அப்படின்றது வந்து நாங்க முதல்ல சொன்னாங்க. ஆனா அப்புறமா நாங்க 2, 3 பேர்ட்ட போனோம். அவங்க எல்லாம் இது ஆட்டிசம் இல்ல அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாரி ஆட்டிசம் அப்படின்ற மாரி வேற கண்டிஷன்ஸ் எதுவும் இருக்கா? ஆட்டிசம் மாதிரியே இருக்கும். ஆனா அது வேற காரணங்கள்ல இருக்கும். அந்த மாரி எதுவும் இருக்கா? அ ஆட்டிசம் மாதிரியே இருக்கும் வேற காரணங்கள் அப்டின்னா என்னன்னா, இப்போ ஒரு குழந்தை வந்து பொறந்து வளரும்போது நம்ம மத்ததுக்கெல்லாம் ட்ரெய்னிங் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. இப்போ வந்து நீங்க வந்து தல நிக்கிறதுக்கோ, உருள்றதுக்கோ, உட்கார்றதுக்கோ, நடக்கிறதுக்கோ தானா அந்தந்த ஸ்டேஜ்ல அவங்க பண்ணுவாங்க. ஆனா அன்லெஸ் வந்து நம்ம பேசுறதுக்கு, பழகுறதுக்கு நம்ம ட்ரெய்னிங் குடுக்கல. முக்கியமா பேசுறதுக்கு நம்ம ட்ரெய்னிங் குடுக்கலன்னா, ஸோ அந்த குழந்தைங்களால வந்து இப்போ நம்ம ஏதாவது வேணும்னா, நான் இப்டி கேட்டு தான் வாங்கணும். ஒருத்தவங்க வந்து பேசம்போது நான் அதுக்கு ரெசிப்ரோகேட் பண்ணணும் அப்டிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கே அவங்களுக்கு இருக்காது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு ட்ரெய்னிங் ஸ்டிமுலேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதும் முக்கியம். ஸோ நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம ட்ரெய்னிங் குடுக்காத போதும் குழந்தைங்க வந்து நார்மல் குழந்தை. பட் ஆனா ஆட்டிசம் ஃபியூச்சர்ஸ்ல இருக்க மாதிரி தெரியும். இன்னொரு காரணங்கள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து நம்மளும் குழந்தைங்களோட நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்றதில்ல. நம்ம வந்து வெளியிலயுமே விளையாட விடுறதில்ல. அதுக்கு இந்த கொரோனா டைம்க்கு அப்புறமா எல்லாருக்கும் பயம். விளையாட விடுறதில்ல. அவங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வருமோ அப்படிங்கிற இதில நம்ம கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுனாலயும், இன்னொன்னு வந்து எல்லாரும் குழந்தைங்கள சமாளிக்க முடியல அப்படிங்கிறதுனால வந்து டிவி ரொம்ப நேரம் பார்க்குறது, ஃபோன் ரொம்ப நேரம் குடுக்குறது அப்படிங்கிறதுனாலயும், ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி வந்து அந்த கான்வர்சேஷன் பண்ணணும், எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சில குழந்தைங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி இந்த காரணங்கள்ல இருக்கிறதுனால ஒரு குழந்தைய கூட்டிட்டு வரும்போது, பார்க்கும்போது ஆட்டிசம் அறிகுறிகள் இருக்கிற மாதிரியே தெரியும். ஆனா இதெல்லாம் நம்ம சரி பண்ணணும். நம்ம நல்லா ட்ரெய்னிங் குடுக்குறோம். பிளஸ் இந்த ஸ்க்ரீன் டைம்லாம் வந்து நம்ம ரெட்யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா, இது எல்லாமே சரியாகும். ஸோ அப்ப வந்து அது ஆட்டிசம் இல்லாத மாதிரி உங்களுக்கு ஃபாலோ அப்ல தெரியும். ஸோ, இப்போ இந்த ஆட்டிசம் குறைபாடு அப்படின்றத பத்தி சொல்லும்போது, நெறைய பேர் வந்து கேட்கறது என்னன்னா, இது வந்து குடும்ப ரீதியா வருமா? இப்போ ஒரு குழந்தைக்கு ஆட்டிசம் இருந்தா, இன்னொரு குழந்தைக்கு வர வாய்ப்பு இருக்கா? இது எப்படி வந்து நம்ம வந்து இதுக்கு பதில் சொல்றது? ஓகே. ஸோ இப்போ ஆட்டிசம் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பா இதுதான் காரணம் அப்படிங்கிறது வந்து யாராலயும் கண்டுபிடிக்க முடியறதில்ல. ஆனா அதுக்கு வந்து ஜெனடிக் காஸும் இருக்கு, என்விரான்மென்டல் காஸும் இருக்கும். அந்த மாதிரினா குடும்ப ரீதியாவும் சில பேருக்கு வருது. பிளஸ் அது இல்லாம குடும்பத்தில யாருக்குமே இல்லாம குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரதுக்குமே கண்டிப்பா ரிஸ்க் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பெற்றோர்களையோ இல்ல குடும்ப ரீதியா இருக்கும்போது ரிஸ்க் நமக்கு இருக்கு. அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு இருக்குன்னா, இன்னொரு குழந்தைக்கு வரதுக்கும் ரிஸ்க் வந்து 4 டூ 17% இருக்கும் அந்த மாதிரி சொல்லுவோம். இன்னொரு குழந்தைங்களுக்கு வரதுக்கு சான்சஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது இருக்கு. ஓ! அது ம். அப்ப மெஜாரிட்டி வந்து வராம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எல்லாருக்குமே 17% சொல்லும்போது போது கண்டிப்பா ஒரு குழந்தைக்கு இருந்தா, இன்னொரு குழந்தை கண்டிப்பா வரும் அப்படிங்கிறது கிடையாது. அது வந்து இவ்ளோ வேரியேஷன் ஒரு 4 டூ 17% அந்த மாதிரி தான் ரிஸ்க் இருக்கு. அது அந்த கண்டிஷன் பொறுத்து. இப்போ உதாரணத்துக்கு ஆட்டிசம் வந்து சில டைம் என்ன காரணம் அப்படிங்கிறதே தெரியாம வரும். சில பேருக்கு வந்து ஜெனடிக் ப்ராப்ளம்ஸ்னால வரும். உதாரணத்துக்கு வந்து இந்த டியூபரஸ் ஸ்க்ளீரோசிஸ், ஃப்ரெஜைல் எக்ஸ் சிண்ட்ரோம் இந்த மாதிரிலாம் நெறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஜெனடிக் ப்ராப்ளம் இருக்க குழந்தைங்களுக்கும் ஆட்டிசம் வரும். ஸோ என்ன ரீசன்னால வருது அப்படின்னு பார்க்கும்போதுமே, ஸோ அது வந்து ஃபெமிலியலா வருதா? இல்ல அந்த ரிஸ்க் இருக்காங்கிறது இத இத பேஸ் பண்ணியுமே நம்மளால ரிஸ்க் சொல்ல முடியும். நீங்க இது நெறைய ஃபெமிலியலா வரும் இதெல்லாம் சொல்றீங்க. இப்ப நான் இன்டர்நெட்ல பார்க்கும்போது, நெறைய பேர் வந்து வேக்சின் போட்டா ஆட்டிசம் வருன்றாங்க. அது இல்லாம வந்து மெர்க்குரினால வந்து ஆட்டிசம் வருன்றாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை?
இல்லை, இந்த மாதிரி வந்து சோஷியல் மீடியாவில் நிறையா இந்த ஃபால்ஸாக வந்து நியூஸ் பரவிட்டு இருக்கு. இந்த மாதிரி வந்து நம்ம தடுப்பூசி போடுறதுனால தான் ஆட்டிசம் வருது, நம்ம தடுப்பூசி போடக்கூடாதுங்கிறது வந்து இப்போயுமே நிறைய பேரண்ட்ஸ் கேட்குற கொஷின்ஸ் தான். கண்டிப்பாக அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எந்த தடுப்பூசி போடுறதுனால ஆட்டிசம் வரும் அப்படிங்கிறதுக்கு எந்த அறிவியல் ஆராய்ச்சியோ எதுவுமே கிடையவே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இந்த மெர்க்குரினாலவோ இல்லை வந்து இந்த வேக்சின்ஸ் போடுறதுனால ஆட்டிசம் வருங்கிற நியூஸ் வந்து முழுதும் அது வந்து தவறு. ஸோ இப்போ ஆட்டிசம் அப்படின்றது ஒரு குழந்தைக்கு இருக்குன்றத குறைந்தபட்சம் எந்த வயசில் கண்டுபிடிக்க முடியும்? அதை அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இது வேற எந்த ஒரு அறிகுறி இருந்தால் நம்ம வந்து டாக்டர்கிட்ட உடனே கூட்டிகிட்டு வரணும்? ஓகே. ஸோ நம்ம மோஸ்ட்லி என்ன இது பண்ணுறோம்னா, இப்போ நம்ம குழந்தை பொறந்ததுலேருந்து அந்தந்த வயசுக்கு வந்து நம்ம தடுப்பூசி கூட்டிகிட்டு போவோம். ஸோ அப்பயே வந்து நம்ம அந்தந்த வயசோட டெவலப்மெண்ட் வந்து நல்லா கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ அதே சமயத்தில் வந்து இப்போது ஒரு 9 மாத குழந்தை வந்து முகத்தை பார்த்து சிரிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க இது பண்ணலனா கூட நம்ம ஏதாவது ரியாக்ஷன்ஸ்லாம் காமிச்சா அவங்களும் அந்த ரியாக்ஷன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க, சிரிப்பாங்க. ஒரு வயசில் வந்து எந்த சவுண்டுமே மேக் பண்ண மாட்டேங்கிறாங்க. மா, பா, பா அந்த மாதிரி எந்த சவுண்ட்ஸுமே மேக் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் 1 1/2 வயசு ஆனதுக்கப்புறமும் கூட வந்து அந்த செய்கை மூலமா என்னால பாயிண்ட் பண்ணி காமிக்கிறது, அதெல்லாம் வந்து இன்னும் வரமாட்டேங்குது. நம்ம வந்து ஒரு அ இப்போ ஒரு வயசுல வந்து நம்ம கிளாப் பண்ணணும், அவங்களும் கிளாப் பண்ணணும். நம்ம பை பை காமிச்சா அவங்களும் பை பை காமிக்கணும். அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லிக் குடுத்து பண்ணுவோம். ஸோ பட் அதெல்லாம் அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும்போது, ஓகே ஆட்டிசம் மாதிரி போகுதா அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். ஸோ எவ்வளோ ஏர்லியாங்கும்போது இந்த ஏர்லி சைன்ஸ் நம்மளுக்கு இந்த ஸ்டேஜஸ்லலாம் தெரிய ஆரம்பிக்கும். பட் ஏர்லியா அட்லீஸ்ட் 1 1/2 இயர்ஸ்லயாவது நம்மளால கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். நான் ஒரு இது கேள்விப்பட்டேன். அதாவது என்னன்னா வந்து, நெறைய குழந்தைகள் வந்து நம்ம நாட்ல வந்து ரொம்ப லேட்டரா தான் டயக்னோஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டேன். அ இப்போ அந்த ஸ்டடீஸ்லலாம் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஃபாரின்ல வந்து ஒரு குழந்தைய வந்து ஒரு 2 டூ 3 வயசுல கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அதே வந்து இந்தியால நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதோட அந்த இது ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா, 7 வயசெல்லாம் சில பேருக்கு தாண்டிடுது. ஸோ நம்ம 7 வயசு தாண்டும்போது, அது வந்து நம்மளுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டு, இன்டர்வென்ஷன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு எல்லாமே டிலே ஆகுற மாதிரி ஆயிடுது. ஸோ அப்ப ட்ரீட்மெண்ட் அப்படின்றபோது அதுக்கு வரும். ஸோ இப்போ இந்த இது வந்து ஆட்டிசம் இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவீங்க? பொதுவா வந்து இப்போ ஒரு குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, அடுத்து என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்ய முடியும்? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஆட்டிசம்னு கண்டுபிடிச்சது அப்படின்னு. ஸோ நெறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா, இப்போ குழந்தைங்க பேசல, அப்போ வந்து வீட்ல இருக்கவங்கலாம் சொல்றாங்க, அவங்க அம்மாலாம் லேட்டா தானே பேசினாங்க, அப்பா தான் லேட்டா தானே பேசினாங்க. அதெல்லாம் பெருசாக பெருசாக பேசிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவே ஒரு காரணம் இவங்க வந்து லேட்டா நம்ம கூட்டிட்டு வரதுக்கு. இன்னொன்னு வந்து என்னன்னா, ஸோ அவங்க வந்து இது கண்டுபிடிச்சு நம்ம கூட்டிட்டு வரதுக்கு லேட் ஆகக்கூடாது. ஏன்னா, எவ்வளோ சீக்கிரம் நம்ம கண்டுபிடிச்சு, எவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து ட்ரெய்னிங் ஸ்டார்ட் பண்றோமோ, அவ்வளோ சீக்கிரம் நல்லது. ஒ அ ஒ ஒரு குழந்தைய வந்து ஒரு 3 1/2 வயசு அந்த ஃபர்ஸ்ட்டு 3 1/2 வயசு வரைக்கும் தான் வந்து நம்ம ரொம்ப குரூஷியல்னு சொல்லுவோம். ஏன்னா, அப்போ பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லா அ அ இதாகிட்டு நல்லா டெவலப் ஆகியிருக்கும். அப்போ வந்து நம்ம குடுக்குற ட்ரெய்னிங்கோ, இல்ல ஸ்டிமுலேஷனோ அந்த குழந்தைக்கு வந்து லாங் டெர்ம் கான்சிக்வென்சஸ் பின்னாடி வந்து அ ஓரளவுக்கு நல்லா ஆகுறதுக்கும், வேற எந்த பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸும் வராம இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ ஏர்லி இன்டர்வென்ஷன் தான் வந்து மெயின் ஸ்டே ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஏர்லி இன்டர்வென்ஷன் நம்ம என்ன சொல்றோம்னா, இப்போ குழந்தைங்க வந்து அந்த வயசுக்கு இதெல்லாம் நம்ம பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, ஸோ அதெல்லாம் நீங்க எப்படி வந்து என்கேஜ் பண்ணி சொல்லி தரணும் அப்படிங்கிறது வந்து பேரண்ட்ஸ் மூலமாவும் சொல்லி தருவோம். வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்பீச் அண்ட் ஓடி மூலமாவும் அவங்களுக்கு வந்து சொல்லி தருவோம். ஓடி அப்படின்னா? ஆக்குபேஷனல் தெரப்பி மூலமாவும் சொல்லி ஆக்குபேஷன் தருவோம். தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி இது மூலமாவும் சொல்லி தருவீங்க. சரி, அப்ப இப்போ இந்த மாரி குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது மாத்திரை குடுத்து சரி பண்ண முடியுமா? ஓகே. நெறைய பேர் கேட்கறது வந்து என்னன்னா, ஓகே என் குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குன்னு சொல்றீங்க. ஏதாவது மாத்திரை மருந்து குடுங்க அப்படிங்கிறது. ஸோ இது வந்து என்னன்னா, வளர்ச்சியில இருக்க குறைபாடுனால நீங்க மாத்திரை போட்டு நாளைக்கே உங்க குழந்தை பேசிரும். நாளைக்கே அது எல்லாமே மாறிடும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இதுக்கு வந்து மாத்திரை மருந்தோட எவ்வளோ சீக்கிரம் பார்த்து நம்ம ட்ரெய்னிங் பண்றோம் அப்படிங்கிறது தான் அதில வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ இதே குழந்தைக்கு வந்து கூட ஃபிட்ஸ் வருது. இல்ல குழந்தை வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. இல்ல குழந்தை வந்து தூங்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம ட்ரெய்னிங் குடுத்துமே அது வந்து ஹெல்ப் ஆகல. ஸோ அந்த பிஹேவியர மட்டும் சரி பண்றதுக்கு நம்ம மாத்திரை மருந்து குடுக்கலாமே தவிர டெவலப்மெண்ட் என் குழந்தையோட டெவலப்மெண்ட்ட வந்து நான் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நான் மாத்திரை மருந்து குடுத்து ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறது கிடையாது.
இப்போ சில பேர் வந்து எர்லியாக பார்க்க விட்டுருப்பாங்க, கொஞ்சம் லேட்டாக ஸ்டேஜஸ் தான் வருவாங்க. லைக் சம்டைம்ஸ் 10 வயசு 12 வயசில் கூட அவங்களுக்கு வந்து இது ஒரு டவுட் இருக்குது, அதனால் வரலாம் அப்படின்றது வரலாம். ஸோ இந்த மாதிரி லேட்டாக வந்தாலும் வந்து உங்களால் ட்ரைனிங் எதுவும் கொடுக்க முடியுமா? லேட்டாக வந்தாலும் கண்டிப்பாக ட்ரைனிங் கொடுக்கலாம். பட் அதில் வந்து நிறையா சேலஞ்சஸ் இருக்கும். இப்போ நம்ம ஏர்லியாக நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு 3 மந்த்ஸில் வர வேண்டிய இம்ப்ரூவ்மெண்ட், இதே நீங்கள் கொஞ்சம் வயசு ஆனதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் 10 வயசு 12 வயசில் கொடுக்கும்போது அதோட டியூரேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப லாங் ஆகும். இப்போ நீங்கள் ஏர்லியாக கொடுத்துருந்தீங்க அது ஒரு 1 to 3 மந்த்ஸில் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கும்னா, இதுக்கு வந்து இன்னும் அதை விட டைம் பீரியட் ரொம்ப ஜாஸ்தியாகவும் ஆகும். இன்னொன்று வந்து நம்ம ஏர்லியாக ட்ரைனிங் கொடுக்காததுனால குழந்தைங்க நிறையா அதர் நெகட்டிவ் பிஹேவியர்ஸ்லாம் நிறைய லேர்ன் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு குழந்தைங்களுக்கு பேச தெரியலங்கிறதுனால கத்துறது, அழுகிறது அந்த மாதிரி பிஹேவியர்ஸ்லாம் நிறைய டெவலப் ஆயிருக்கும். ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறதும் நம்ம லேட்டாக வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ப்ளஸ் குழந்தைங்களுக்கு இவ்வளோ நாள் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் பேரண்ட்ஸுக்குமே பேர்டன் ஆயிருக்கும், ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கும். ஸோ அதுவுமே வந்து லேட்டாக சீக்கிரமாக நம்ம அவங்க வந்திருந்தாங்கன்னா அதை வந்து ஈஸியாக டேக்கிள் பண்ணியிருக்க முடியும். இப்போ சில இன்டர்நெட்டில் வந்து நான் சில விஷயங்கள் பார்க்குறேன். இந்த ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் இந்த மாதிரி வேறு மாற்று மருத்துவ முறைகள் அப்படின்ற பேரில் சில விஷயங்கள்லாம் ப்ரமோட் பண்ணுறாங்க. சிலர் இப்போ அன்னைக்கு கூட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன், இது மூலம் 100% ஆட்டிசத்தை நான் குணப்படுத்திடுவேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் வந்து கிளைம்ஸ் எந்த அளவுக்கு உண்மை? இல்ல. இந்த மாதிரி கிளைம்ஸ் எதுவுமே உண்மை கிடையாது. ஸோ இப்போ வரைக்கும் எவிடன்ஸில் வந்து நீங்கள் எவ்வளோ அளவுக்கு ட்ரெய்னிங் அண்ட் இன்டர்வென்ஷன்ஸ் கொடுக்குறீங்களோ, முக்கியமாக அதுவும் பேரண்ட் மீடியேட்டட் இன்டர்வென்ஷன்ஸ் இதுதான் வந்து மெயின் ஸ்டே ஆஃப் ட்ரீட்மெண்ட். அதை தவிர்த்து வந்து இந்த ஆக்சிஜன் தெரப்பி, ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் அதுக்கு எவிடன்ஸ் வரல. ஸோ அது வந்து முற்றிலும் தவறான தகவல் அப்படிதான். சரி. இப்போ இது கடைசியா இப்போ வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து இருக்கக்கூடிய பிரச்சனையினால அதிகம் பாதிக்கப்பட போறது அவங்க அப்பா, அம்மா தான். அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஸோ எல்லா ஆட்டிசம் குழந்தைங்களும் ஒரே மாதிரி கிடையாது. சரிங்களா? ஸோ அந்த ஆட்டிசம் குழந்தை அந்த மாதிரி இருக்கனா, நம்ம குழந்தையும் அப்படிதானோ? இவனை ஹேண்டில் பண்ண முடியாதோ, இல்லை இவங்கள வந்து ஸ்கூல் சேர்த்த முடியாதோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ நாங்கள் எவ்வளோ குழந்தைங்க வந்து நார்மலாக நம்மள மாதிரியே ஸ்கூலில் படித்து எல்லாரும் அகாடமிக்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணி காலேஜ் போய் ஒர்க் போகிறவங்களும் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஹோப்பே இல்லை அந்த மாதிரி கிடையாது. கண்டிப்பாக அவங்கள வந்து நம்ம ட்ரெய்னிங் கொடுத்து ஓரளவுக்கு நம்ம இம்ப்ரூவ் பண்ணி ஒரு நார்மல் லைஃப்பை லீட் பண்ண வைக்கலாம். கடைசியா ஒரு இது. இந்த ஆட்டிசத்துக்கு ஏதாவது ஒரு குணம், க்யூர் கண்டிப்பா முழுமையா குணப்படுத்திடலாம் அப்படின்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போ இந்த ஆட்டிசம் குறைபாடுக்கு கம்ப்ளீட்டாக சரியாயிரும், நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஆனால் நம்ம ட்ரெய்னிங் கொடுத்து அவங்களோட லைஃப்பை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். நீங்கள் ட்ரெய்னிங்கே இல்லாமல் அந்த குழந்தை இருக்கிறதுக்கு நீங்கள் ட்ரெய்னிங் கொடுக்குறதுல வந்து கண்டிப்பாக அவங்களோட லைஃப்பை வந்து நம்மளுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகுமே தவிர்த்து ஒரு 100% க்யூர் பண்ணுறதுல வந்து அவங்க ஒரு நார்மல் சைல்டு ஆகிடுவாங்க அப்படிங்கிறது அப்படி கிடையாது. சரி மேடம். இப்போ இது பத்தி மேற்கொண்டு விவரம் தெரியணும்னா நாங்க என்ன பண்ணணும்? ஸோ இப்போ நாங்கள் சொன்னது எல்லாமே வந்து இவங்களுக்கு இருக்க ஒரு பேசிக் சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸ், இதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ இது எந்த மாதிரி கொண்டு போகணும், எந்த மாதிரி ட்ரைனிங்லாம் கொடுக்கணும், இல்லை இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து இங்கே மகாத்மா காந்தி மருத்துவமனையில் மனநலத்துறையை வந்து அணுகலாம். ரொம்ப நன்றி மேடம். இந்த அளவுக்கு உங்கள் நேரத்தை செலவழித்து எங்கள்கிட்ட பகிர்ந்துட்டதுக்கு. இந்த ஆட்டிசம் அப்படின்றது வந்து இந்த விழிப்புணர்வை நம்ம மக்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து அவங்களுடைய நண்பர்கள்ட்டையும் அவங்க இதே மாதிரி பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கும் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச உதவிகள் என்ன பண்ண முடியுமோ அதை நாங்கள் செய்கிறோம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.